தானே முதலீட்டாளராக ஆவது என்பது தனிநபர்களுக்கு இன்னைக்கு ஒரு பெரும் சவாலாக இருக்கிறது. இந்த சவாலை அவங்க எதிர்கொண்டு வெற்றி பெற வேண்டும்னா அவங்க என்ன செய்யணும்? கடுமையா உழைக்கணும், வேற வழியே கிடையாது. சும்மா வீடியோ பார்த்து அங்க இங்க கேட்டு வாட்ஸ்அப் டெலிகிராம்ல பார்த்துலாம் இந்த சவால்களை எதிர்கொள்ளவே முடியாது அப்படின்னு நான் உறுதியா சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு எல்லாம் இருக்கு, ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டா கண்டென்ட் கிரியேட் பண்ணி அனுப்புறாங்க. ஒரு பொய்யை நம்ப வைப்பது இன்னைக்கு ரொம்ப எளிதுங்க. அது அவ்வளவு அழகா சோசியல் மீடியா மூலமா நம்மளால பரப்ப முடியுது. அது நம்மளை தேடி வருது. ரைட், யோசிச்சு பாருங்க. பொய்கள் இன்னைக்கு சமூகத்தை இன்னும் எஃபிஷியண்டா சேருது. பொய்கள் சமூகத்தை தேடி போறது எளிதாக இருக்கிறது. இந்த பொய்யை உடைப்பது ஆல்மோஸ்ட் ஒரு இம்பாசிபிள் ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்துருச்சுங்க. அதுதான் உண்மை. அப்ப இதை எதிர்கொள்றதுக்கு ஒரு தனிநபர் உழைக்க வேண்டும் என்றால் முதலீட்டாளனாக தன்னை காப்பாற்றிக் கொள்ள அந்த உழைப்பு என்னை போன்றவர்கள் ஈக்விட்டி ரிசர்ச்சை கத்துக்கிறதுக்கு செஞ்ச உழைப்பை விட அதிகமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படித்தான் இன்னைக்கு இருக்கு சோசியல் கான்டெக்ஸ்ட்.